ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் பிரியாணி மசாலா பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் வீட்லேயே ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எல்லா விதமான பிரியாணிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அரோமாவும் டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட இந்த பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா போதும், ரொம்பவே ஈஸியாகவும் சுவையாகவும் பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இது நிறைய செஞ்ச ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 5-6 மாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம எப்பப்போ பிரியாணி பண்ணுறோமோ அப்போல்லாம் எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்போ இந்த பிரியாணி மசாலா பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம், கூடவே ஒரு 10 பீஸ் பட்டை. நான் பெரிய சைஸில் 10 பீஸ் பட்டை சேர்க்கிறேன். இது கிராம் கணக்கில் நமக்கு 7லிருந்து 8 கிராம் அளவு இருக்குது. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் லவங்கம், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய், ஒரு 10 அனாசிப்பூ. அனாசிப்பூ பெருசாக இருந்துச்சுன்னா 10 அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா 15 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ நான் சின்ன பீஸாக எடுத்துருக்கிறதுனால 15 பீஸ் அளவுக்கு சேர்க்கிறேன். இப்போ இது கூடவே 3 ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸில் 3 ஜாதிக்காய் எடுத்துருக்கேன். இது நமக்கு கிராம் கணக்கில் 15 கிராம் அளவு இருக்குது. பெருசாக இருந்துச்சுன்னா 2 பீஸ் சேர்த்திங்கன்னா போதும். ஸோ பிரியாணி மசாலாவுக்கு நம்ம ஜாதிக்காய் சேர்க்கிற போது தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு அரோமாவும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இது கூடவே 4 ஜாதிபத்திரி. ஜாதிபத்திரி அதிகமாக சேர்த்திங்கன்னா பிரியாணி தேகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ மீடியம் சைஸில் 4 பீஸ் சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இது கூடவே ஒரு 10 பிரியாணி இலை, அப்புறம் 10 காஞ்ச மிளகாய். அவ்வளோதான். இப்போ இந்த பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலா பொருளையெல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் மசாலா பொருளெல்லாம் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுபடும். பாருங்கள், இப்போ மசாலா பொருட்கள் நல்லா வறுபட்டு நல்லா ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது, இந்த அளவுக்கு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுபட்டுச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஸோ ஜாதிக்காய் மட்டும் பெருசாக இருக்கிறதுனால இது மிக்ஸி ஜாரில் சேர்த்தோம்னா நல்லா நைஸாக அரைப்படாது. இதை மட்டும் 1-2 உடச்சி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். சூடாக இருக்கிற போது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடர் பண்ணிடாதீங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது இப்போ ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ பிரியாணி மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு. இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் பருப்பருன்னு தான் அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் அதனுடைய அரோமா கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்கும். இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சதுனால கொஞ்சம் சூடாக இருக்குது. இதை அப்படியே பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்காமல் ஒரு 5 நிமிஷம் பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடுங்க. லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த பிரியாணி மசாலா இதே மாதிரி நிறையா செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 5-6 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக அப்போ செஞ்ச மாதிரி நல்லா ஒரு அரோமாவோட ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நமக்கு எப்பப்போ பிரியாணி பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதுவும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வருஷ கணக்கில் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். இது எல்லா விதமான பிரியாணிக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம். வெஜ் அப்புறம் நான்வெஜ் பிரியாணிக்கெல்லாம் அளவுகள் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மட்டன் சிக்கன் பிரியாணியெல்லாம் செய்கிறதா இருக்கட்டும், 1 கிலோ பிரியாணிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுவே ஃபிஷ் பிரியாணி, ஃப்ரான் பிரியாணியாக இருந்துச்சுன்னா 1 கிலோ பிரியாணிக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இதுவே வெஜிடபிள் பிரியாணி, காளான் பிரியாணி செய்யற போது
1 கிலோ பிரியாணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்திங்கனாலே போதும். பிரியாணிக்கு நல்ல ஒரு அரோமாவும் டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோட இந்த பிரியாணி மசாலா பவுடர் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.